ஒவ்வொருத்தரோட பிரான்ச்லையுமே இப்போ ஒபிசிட்டி ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உங்களுடைய இதில் பார்க்கும்போது ஒபிசிட்டிக்கும் நியூரோக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா சார்? ஏன்னா கார்டியாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கோம், நியூரோக்கு அது ரிலேட்டாக இருக்கா? ஆமாம், ஒபிசிட்டி வந்து நியூரோவில் காமன் வந்து ஸ்ட்ரோக், காமன்லி வி கேன் அசோசியேட் ஒபிசிட்டி வித் ஸ்ட்ரோக் ஆஃப்கோர்ஸ். அது இல்லாமல் எடை பருமன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தூக்கமின்மை வரும். அது போக தலைவலியை அடிக்கடி வரும். தலைவலிக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய வயிற்றுப்பகுதி ப்ரெஷர் கூடுறதுனால மூளையிலேருந்து இரத்த ஓட்டம் வெளியில் வர்றது, தண்டுவடத்துலேருந்து வெளியில் வர்றது அதெல்லாம் தடைப்பட்டு பேக் ப்ரெஷர் எஃபெக்டில் தலைவலி வரும். சீரான ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெட்டேக், அவங்க வந்து ஹெட்டேக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தலைவலி வந்துட்டே இருக்கும். ஆமாம். அது போக மூளை வந்து பாதுகாப்பாக மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிறது, தண்டுவடமும் அதேமாதிரி பாதுகாப்பாக முதுகெலும்புக்கு உள்ளே இருக்கிறது. அது மூளையும் தண்டுவடமும் வெண்ணெய் கட்டி மாதிரி தான். வெண்ணெய் கட்டியா? ஆமாம், பேசிக்கலி வெண்ணெய் கட்டி தான். ஆனால் அது ஒரு கம்ப்யூட்டர், அது ஃபுல்லாகவே வயர்ஸ் தான். ஸோ ஹீட் அதிகமாக உண்டாகும். ஸோ ஹீட்டர் டிசிபேஷன் ப்ளஸ் அது வெண்ணெய் கட்டி செதஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு ஷாக் அப்சார்பர் மெக்கானிசம் வேணும். ஸோ மூளை தண்டுவடம் ரெண்டுமே நீரில் தான் மிதக்கும். ஓகே. அந்த நீர் உரிகிறதும் பாதிக்கப்படும். அதனால நீர் கோர்க்கும். ஆமாம், அதனால நீர் கோர்க்க ஆரம்பிக்கும் தலையில். ஆமாம். ஸோ அந்த நீர் வந்து சரியாக உரியாத காரணத்தினால நம்ம வந்து மாற்றுப்பாதையை அமைச்சு கொடுக்கணும், ஒரு டியூப் வைக்கணும். ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து சூடோடியூமர் செரிப்ரைன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து டியூப் வச்சு மாற்றுப்பாதையை அமைச்சு கொடுத்தா வலி குறையும். ஆனாலுமே அது 100% குறையாது. பருமனை குறைச்சாதான் குறையும்.